வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு வேட்பாளர்களை அறிவித்து பல பிரச்சார கூட்டங்களை அதிமுக திமுக ஆகியவை நடத்தி முடித்திருக்க நீண்ட இழுபறிக்கு பிறகு பாரதிய ஜனதா கூட்டணியானது இறுதி வடிவம் பெற்றிருக்கிறது. பாமக, தேமுதிக, மதிமுக ஆகிய கட்சிகளை உள்ளடக்கிய கூட்டணி இது. இந்த தேர்தலில் அதிக விவாதிக்கப்பட்ட கூட்டணி இது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு வழியாக உருவாகி இருக்கிறது. இது ஒரு பெரிய மாற்று சக்தியாக இருக்குமா? திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தியாக இந்த கூட்டணி இருக்குமா, அல்ல முரண்பட்ட கொள்கைகள் கொண்ட ஒரு கூட்டணியா, ஓட்டுகளை மட்டுமே பிரிக்குமாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் இதை பற்றித்தான் விரிவாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம், அலச இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காட்டும். தமிழகத்தில் பல தடைகளை கடந்து நீண்ட இழுபறிக்கு பிறகு பாஜக கூட்டணி இறுதி வடிவம் கண்டுள்ளது. கேட்ட தொகுதிகள் கிடைக்காவிட்டாலும் கிடைத்ததில் வெற்றி கொடியை நிலைநாட்டுவோம் என்ற நிர்பந்தத்திற்கு வந்துவிட்டது பாமக. அதேபோல் எதிர்பார்ப்புக்கேற்ற எண்ணிக்கை கொண்ட தொகுதிகள் அமையாத நிலையிலும் கிடைத்த தொகுதிகள் வரையிலும் திருப்தியே என்று மதிமுக, ஐஜேகே, கொங்கு மக்கள் கட்சி அணி சேர்ந்துவிட்டன. இழந்த தொகுதிகளில் பாமகவின் பங்களிப்பு எப்படி இருக்கும்? பாமக ஓட்டு வங்கி தேமுதிகவிற்கும், தேமுதிக ஓட்டு வங்கி பாமகவிற்கும் கிடைக்குமா? அப்படி ஒரு சூழலை உருவாக்க அனைத்து தலைவர்களும் ஒரே மேடையில் தோன்றி பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு உள்ளதா? திமுகவில் அதிருப்தி கோஷ்டியான அழகிரி ஆதரவாளர்கள் கட்சி தலைமையின் எச்சரிக்கையை பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. இது தென் மாவட்டங்களில் திமுகவின் வெற்றியை பாதிக்க வாய்ப்பு உள்ளதா? அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகள் தனித்தே நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கின்றன. பாஜகவும் திமுகவும் அணி அமைத்து களம் காண்கின்றன. 6 முனை போட்டியால் அதிக ஆதாயம் பெறப்போகும் கட்சி எது? அத்துடன் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களை ஒவ்வொரு கட்சியும் எப்படி சமாளிக்கின்றன? தமிழக நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை பிரதமர் வேட்பாளரை அடையாளப்படுத்தும் ஒரே கூட்டணி பாஜக தான். அதிமுகவை பொறுத்தவரை ஜெயலலிதாவே தன்னை வெளிப்படையாக பிரதமர் வேட்பாளராக அறிவிக்காத நிலையே தொடர்கிறது. இந்நிலையில் தமிழகத்தில் எந்த கூட்டணி அல்லது எந்த கட்சிக்கு அதிக வெற்றி வாய்ப்பு உள்ளது? மக்களின் தேர்வு எப்படி இருக்கும்? பாஜக கூட்டணி மாற்று சக்தியா அல்ல முரண்பாடானதாங்கிற கேள்வியை தாண்டி இது ஒரு வெற்றி வாய்ப்பை பெறும் கூட்டணியா அல்ல வாக்குகளை பிரிக்குமாங்கிற கேள்வி எல்லாமும் எழுந்திருக்கிறது. இதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலசருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்பாவு அவர்கள், அஇஅதிமுகவின் தலைமை செயற்குழு உறுப்பினர் கங்கா அவர்கள் நம்முடைய இணைகிறார், பாரதிய ஜனதாவின் மாநில பொதுச் செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியில் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் திரு பாலு அவர்களும் இணையிருக்கிறார். நான் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கணும் நினைக்கிறேன். நீண்ட இழுவறிக்கு பிறகு ஒரு வழியாக இந்த ஒரு கூட்டணியானது இறுதி வடிவம் பெற்றிருக்கிறது. எனக்கு இப்போ எழக்கூடிய கேள்வி, தமிழ்நாட்டில் மோடியால வீசலையோ? தமிழ்நாட்டில் மோடியால வீசுதா இல்லையா? இல்லையோன்னு கேட்கிறேன். இல்லையோங்கிற சந்தேகமே உங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன் அந்த கேள்வி எழுதுனா, தமிழ்நாட்டில் மோடியால வீசுமே ஆனால் நீங்க தான் அதிகமான தொகுதிகளில் போட்டிடும். மாறா தேமுதிக 14 தொகுதியில போட்டிடுது. அதற்கு சரிபாதி பக்கத்துல 8 தொகுதியில தான் பாரதிய ஜனதா போட்டியிடுகிறது. அப்படின்னா மோடியால அந்த அளவுக்கு வீசலன்னு அர்த்தம். பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையில் அதிகமான தொகுதிகள் நிற்காதாலேயே இது மோடி அலை இல்லை, அதனால ஒரு தயக்கமா அப்படிங்கறது அர்த்தம் இல்ல. அதாவது தேமுதிகவை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய பிரதானமான எதிர்கட்சி, அதிகமான எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி. ஆனால் நிச்சயமாக நீங்க ஒவ்வொரு கட்சிகளுக்குமான சதவீதத்தை பார்க்கும்போது அதிகமான இடங்களை அவர்கள் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதனால மோடி அலை இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தொகுதிகள் குறைவு அப்படிங்கறதால இல்ல. இது அந்த மாதிரி பார்க்க வேண்டியது. சதவீதத்தின் அடிப்படையில தேமுதிகவுக்கு தான் பாஜகவோட இன்றைய நிலையில் அதிகமான வாக்கு. இல்ல, நான் என்ன சொல்றேன், இருக்கக்கூடிய ஒரு தமிழகத்தினுடைய ஒரு அளவுகோல், தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய நிலவரத்தை பொறுத்துதான் இந்த தொகுதிகள் பங்கீடு இருக்கிறது. இன்னொன்று, எல்லா கட்சிகளுமே ஒப்புக்கொண்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை என்று உருவாயிருக்கிறது. தமிழகத்திலே 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இம்மாதிரியான ஒரு முயற்சி வெற்றி பெறுவது என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாகத்தான் நம்ம பார்க்கணும். அதனால இன்று மோடி அலை வீசுகிறது என்பது இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைத்திருக்கின்ற அலையாக இருக்கிறது.
அதனால இது வெறுமனே பாஜகவினுடைய எண்ணிக்கையை மட்டுமே பொறுத்து அமையக்கூடிய சமாச்சாரம் இல்ல. மோடி இலை இருப்பதால் தான் இத்தனை கட்சிகளும் இன்று ஒன்றாக இணைந்து 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்கோம். நான் திரு அப்பாவு அவர்கள்ட்ட எடுத்து போக விரும்புகின்றேன். மோடி எல்லை வீசுகிறது, அதனாலதான் இத்தனை கட்சிகள் எங்களோட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாற்று சக்தியாக இவங்க இருப்பாங்க பாருங்க. தேமுதிக, பாமக, மதிமுக, பாஜக இவ்வளவு எண்ணிக்கையில இதை தாண்டி ஐஜேகே ஆகிய கட்சிகள்லாம் இருக்க இது ஒரு மாற்று சக்தியாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா அவர்களும் இருக்காங்க. எப்படி பார்க்கறீங்க? கிராமத்துல சொல்லுவாங்க, இல்லாத ஊர்ல இழுப்ப பூ சக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே இல்ல. இருக்கவங்க இப்ப சேர்ந்திருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொரு கொள்கை உள்ளவங்க. நீங்க எண்ணெயும் தண்ணியும் எப்படி மிக்ஸ் பண்ணாலும் ரெண்டும் நீங்க சேராதோ அதே போல இது கூட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு காமெடியா தான் நான் இதெல்லாம் நினைக்கிறேன். இது எவ்வளவு தூரத்துக்கு போய் சேரு, தலைமையில போய் சேரும் அப்படின்னு சொல்ல முரண்பாடு பாக்குறீங்க. இப்ப நீங்க மதிமுக கழகத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் வைகோக்கு ஒரு கொள்கை இருக்கு. அது பிஜேபியோட எந்த காலகட்டத்திலையும் ஒத்து போகக்கூடிய எந்த சமாச்சாரமும் அவங்ககிட்ட கிடையாது. இலங்கை பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், அதே சமயத்தில் மீனவர் பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் சரி. காங்கிரசும் திமுகவும் சேர்ந்திருந்தது. எல்லா கொள்கையும் காங்கிரசுக்கும் திமுகவுக்கு ஒத்துதான் போச்சோ? இல்ல, சில அடிப்படை இது மதவாதத்துக்கு எதிர்ப்பு. இலங்கை பிரச்சனை எல்லாம் ஒத்துதான் போச்சோ? இலங்கை பிரச்சனையில நம்ம கொள்கை எடுத்து ஒருபோதும் நம்ம மாறல. நம்ம அதுக்காக அந்த முயற்சியில ஒருபோதும் பின்வாங்க. அதே போல மதிமுக ஒரு விளக்கம் கொடுக்கலாம் இல்லையா? நாங்க எங்களுடைய கொள்கையில விலக மாட்டோம், நாங்க வலியுறுத்துவோம். இல்ல, விடுதலை புலிகளுக்கு எதிராட்டு நேரடியாட்டு பகிரங்கமாட்டு அவங்க விடுதலை புலிகள் போர்ல வெற்றி பெற்று, அதாவது ஒரு வெற்றி சூழல் வரக்கூடிய நேரம் ஒரு 30,000 பேரை பிடிச்சு வச்சிருக்காங்க சிங்கள ராணுவத்தை. அப்போது நம்முடைய வாஜ்பாய் அவர்களுடைய கவனத்துக்கு போகுது. காங்கிரசுடைய கருத்து எதிர்கருத்தா தான் இருந்தது. மீனவ இலங்கைக்கு ஆதரவாட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே கருத்தை தான் ரவி பிரசாத் சொன்னாரு. அதிமுக முரண்பாடு. அந்த சமயத்துல பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அவங்களை ரிலீஸ் பண்ணலன்னா நடவடிக்கை ராணுவத்தை அனுப்ப வேண்டிய நிலை வரும்னு சொல்லி கடுமையான ஒரு எச்சரிக்கை சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தவங்க. இப்போது கூட அவங்களுடைய நிலைப்பாடுகள் உங்களுக்கு தெரியும். அதனால அந்த வகையில ஒரு முரண்பாடு. நம்ம கொள்கையில அதே கடவுளே இல்லைங்கிற ஒரு ஆளு திராவிட இயக்கத்திலிருந்து ஊறி போன ஒரு வைகோ. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்ற ஆளு அவரு கருப்பு துண்டு போட்டு அலைகிற ஒரு மனுஷன். சரி, நிச்சயமாட்டு யாரு கூட பிஜேபி தலைவருடைய நிலைப்பாடு என்ன? திமுக தலைவர் இதே நிலைப்பாடு தான். ஒத்த கொள்கை உள்ளவங்க தானே. கடவுள் இல்ல, கடவுள் மரபை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் அதே நிலைப்பாடு தான். எங்க கூட சேர்ந்திருக்கவங்க யாருமே சேர்ந்து இருந்தவங்க. நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தீங்களே, முன்னாடி இருந்தீங்களா 1999 அப்ப நீங்க வாஜ்பாய் ஆட்சியில் அங்கம் வகிச்சீங்களா? அப்ப கடவுள் மறுப்பு விட்டு ஒரு குறைந்தபட்ச ஒரு கொள்கை முடிவு எடுத்துதான் இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம். நீங்க இது பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் நாங்க உறுதிப்பாடு பண்ணிக்கிட்டோம். ஒரு உறுதியை வைகோ வாங்க மாட்டாருன்னு எப்படி உங்களுக்கு சொல்லி? இப்ப பாருங்க, நம்ம பிரதமரா முன்னிறுத்திருக்கக்கூடிய ஆளு நம்முடைய மரியாதைக்குரிய மோடி அவர்கள் என்ன சொல்றாங்க, நான் ஒரு இந்தியன் அப்படின்னு சொன்னாக்கி அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. இந்து நேஷனலிஸ்ட் சொன்னா, இந்து தேசியவாதி, இந்தியன் அப்படி அதுக்கு அர்த்தம் தானே. இந்தியன்னா தேசியவாதி தானே இந்தியன். ஒரு இந்து நேஷனலைட் அப்படிங்கிற ஒரு ஆளை அதை கூட நீங்க மாத்திக்கிடணும். நாங்க உங்க கூட சேரணும்னா அந்த கொள்கையை யாருமே கொண்டு வரல. எனக்கு சீட்டு எத்தனை சீட்டு எதை தருவாங்கிறதுலதான் அவங்களுக்குள்ள தகராறே தவிர. எல்லாம் பேச ஆரம்பிச்சீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள நீங்க சாமி கும்பிடுறீங்களா இல்லீங்களாங்கிற பேசின விஷயத்துக்கு நம்ம போறோம்னு சொன்னா, மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வீட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரும் ஆன்மீக உணர்வோடு இருக்கிறவங்க. அவங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் அத்தனை பேரும் கோயிலுக்கு போறவங்க. குடும்பத்திலேயே இருக்கும் போது நான் என்ன சொல்றேன், கட்சி தலைவர்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கையை கொண்டு வந்து எதுக்காக நீங்க கட்சியோட கொள்கைகளுக்குள்ள கொண்டு வரீங்க? அதனால இதுல சாமி கும்பிட விஷயம் அல்ல. இதே திராவிட முன்னேற்ற கழகம் வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலான அரசாங்கத்தில் பங்கு பெற்றார்கள், 5 வருட காலம் பூர்த்தி செய்தார்கள். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் ஒத்துழைத்து அரசாங்கத்தை நடத்திய ஒரு கூட்டணி கட்சியாக இருந்தவர்கள் இன்று இந்த கூட்டணியை பார்த்து முரண்பாடுன்னு சொல்றது இன்று அவர்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தை தான் காட்டுகிறது. இந்த கூட்டணியின் எங்களுக்கு பயம். நீங்க உங்களை பார்த்து நாங்க எப்படி பயப்பட முடியும்? நீங்க 2% இருக்கக்கூடிய ஆளு, 3% இருக்கக்கூடிய வைகோ, அதே போல நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 3.5% இருக்கு. நீங்க எல்லாம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா மொத்தத்துல தேமுதிகவுக்கு ஒரு 7% இருக்கும். எல்லாம் சேர்த்து பார்த்தா 15% வரும். நாங்க தனிப்பட்ட முறையிலே 25.09% வாக்குகள் நாங்க வச்சிருக்கோம்.
அதோட எங்க கூட சேர்ந்திருக்கல 4 கூட்டணி இருக்காரு. மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கு, நாங்க இதுல வந்து அதுல 2% போட்டாலே 8% ஓட்டு இருக்கு. 25 33% வாக்குகள் கொண்ட முதல் அணியா நாங்க இருக்கும்போது இந்த அணியை பற்றி நாங்க பயப்படக்கூடிய அவசியம். கங்கா அவர்கள்ட்ட தான் எங்களுடைய அணி தான் பலமானது சதவீத கணக்குல அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கிறது. நான் அதிமுகவின் கங்கா அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். நீங்க வந்து காங்கிரஸையும் திமுகவையும் மட்டுமே அரசியல் களத்துல பிரதானமா விமர்சிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவ்வளவு கட்சிகள் சேர்ந்து ஒரு அணி அமைந்திருக்கிறது. பிரம்மாண்டமான கூட்டணி ஒரு மாற்று அணியாக அமையும், பெரிய அளவுக்கு சீட்டுகளை வெல்லுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்க வைக்கிறாங்க. இதை குறைச்சு மதிப்பிட போறீங்களா என்ன? அது அவங்களுடைய கற்பனை பண்றதையும் கனவு காண்றதையும் உண்மைன்னு நினைச்சுக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு கூட்டு சேர்ந்திருக்கவங்க எல்லாம் ஐயா அவர்கள் சொன்னது போல அவங்க எண்ணெயும் தண்ணியும் ஒன்னா கலக்காதுன்னாரு. விஜயகாந்தும் பாட்டாளி கிடையாது. அதாவது எண்ணெயும் தண்ணியுமா திமுகவும் அண்ணா திமுகவும் இருந்தாலும் கருத்துக்களை வந்து சில நேரத்துல ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலை. அதாவது தேமுதிகவும் பாமகவும் என்னைக்காவது ஒன்னா சேருமா? இவர் வந்து குடிக்க கூடாதுன்றவர் யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த பக்கம் வந்து விஜயகாந்த் அது இல்லாம இருக்க முடியாதவர். அடுத்தது திரைப்படங்கள் என்பதல்ல. சரி, அப்படியே இருந்தா திரைப்படத்தை விமர்சிக்கப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சியில. திரைப்படத்திலே நடிப்பது கூட தவறு என்று சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு திரைப்படத்தை ஒதுக்கி விடுபவர். இப்ப இவங்க 2 பேரும் ஒன்னும் இல்லைங்க. நாமக்கல் இவங்களுக்கு ஒதுக்குனாங்கன்னு உடனே எத்தனை பேர் வந்து ரிசைன் பண்ணாங்க தேமுதிகல, எவ்வளவு பேர் அடிச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் ஊடகங்கள் வாயிலாக எல்லாத்தையும் நீங்க காட்டிதான் இருக்கீங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இவரு வைகோ எல்லாம் வந்து பெரிய அறிவாளின்னு இது நாள் வரையலாம் நினைச்சிருந்தேன். ஆனா கூட்டணியில அவர் என்னைக்கு சேர்ந்தாரோ அன்னைக்கே வந்து பட்டுக்கோட்டையார் பாடல் தான் எனக்கு ஞாபகம். இல்ல இல்ல தனிச்சுன்னா யார் வந்து போட்டியே ஆகாது, அது வேற விஷயம். அதெல்லாம் தேவையில்லை. கள்ளத்தோணி ஏறி இலங்கைக்கு போய் எதையாவது பண்ணிட்டு போறாரு. நான் எதுக்காக சொல்ல வரேன் இல்ல எதுக்காக சொல்ல வரேன்னா அவர் வந்து ஒரு பட்டுக்கோட்டை அழகிரியார் பாடின மாதிரி எதை செய்யணுமோ அதை தான் செய்யணும். ஆள் மட்டும் வளர்ந்தா போதாது, யோசிக்கணும். எந்த காலத்துல என்ன செஞ்சிருக்கோம் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிஜேபியோட செஞ்சது தப்புங்கிறீங்க, அதிமுக நாங்க சேர்ற மனநிலையில இல்லைங்கிறீங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் சகோதரர்கள் வந்தாங்க, தோழர்கள், அவங்களுக்கு வந்து ஆளுக்கு ஒரு சீட்டு தரோம் அப்படின்னா முடியாதுன்னாங்க. சரி நீங்க போய் தனியா நின்னுக்கங்கன்ட்டாங்க. எங்க அம்மா என்ன பண்ணாங்க, தேதியை அறிவிச்சாங்க, சுற்றுப்பயண விவரத்தை கொடுத்தாங்க, கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க, பிரச்சாரத்தை துவங்கிட்டாங்க. ஏன்னா எங்களால வந்து நாங்க என்ன நல்லது செஞ்சோம் சொல்ல முடியும், என்ன நல்லது செய்ய போறோம் சொல்ல முடியும். யாரையும் தாக்கி பேசணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. எடுத்துக்கொள்ள வேண்டிய சீரியஸா எடுத்துக்கொள்ள வேண்டாத ஒரு கூட்டணின்னு நினைக்கிறீங்க இந்த கூட்டணி, அப்படிதான்? அவ்வளவுதான். அது உங்களுடைய பார்வையாக இருக்கு. இந்த கூட்டணியில் முரண்பாடுகள் நிறைந்திருக்கிறதா? ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது. இது முரண்பாடுகள் நிறைந்ததா, மாற்று சக்தியாக இருக்குமா, அல்ல வாக்குகளை மட்டுமே பிரிக்குமா கேள்வி எல்லாம் எழுந்திருக்க இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதித்து வருகின்றோம். பாரதிய ஜனதாவின் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். ஆக இந்த கூட்டணி 15 தொகுதிகளில் தோற்பது உறுதியோ? ஏன் எங்களோட அகில இந்திய தலைவர் வந்து கடைசி எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் 25 தொகுதியில ஜெயிக்குங்கிறார். அப்படின்னா அர்த்தம் 15 தொகுதியில தோக்கும். அதாவது பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் என்னைக்கும் யதார்த்தத்தோடு நாங்கள் பேசுபவர்கள். அதனால இதுல வந்து இப்படி சொன்னதால இதெல்லாம் தோக்குமோ அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் அரசியல்ல வந்து பல்வேறு விதமான காம்பினேஷன்ஸ் இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இதை எப்படி பாக்குறோம்னா பல்வேறு தரப்பட்ட மக்களை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய விஷயமா அதை பாக்குறோம். அதாவது குறிப்பாக நீங்க வந்து வட மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, அதற்கப்புறம் மேற்கு மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்கக்கூடிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, அதே மாதிரி நீங்க இந்த பெல்ட்ல பெரம்பலூர்ல இருந்து திருச்சிக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஐஜேகே, அதே மாதிரி தமிழகத்துல ஒரு முக்கிய அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய வைகோ அவர்களுடைய கட்சி, அதுக்கப்புறம் திரு விஜயகாந்த் அவர்கள், எல்லா தரப்பு மக்களிடமும் தன்னுடைய செல்வாக்கை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபர், பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவர். இந்த மாதிரி பல்வேறு விதமான காம்பினேஷன்ஸ் மட்டும் வெறுமனே ஓட் ஷேர் அப்படிங்கறத தாண்டி
இன்று முக்கியமாக மோடி அலை வீசிக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு செல்வாக்கான தலைவர்கள் இவர்கள் இருந்தும் 15 தொகுதி தோக்க போறேன்னு இப்பயே முடிவுக்கு வந்துட்டீங்களா? அதாவது இங்க பாருங்க, இது வந்து தோக்கிறது அப்படிங்கறது இல்ல. இன்று 25 ஜெயிப்போம்னா 15 தோப்போங்கிறது அர்த்தம். இன்றைக்கு வந்து எங்களுடைய தேசிய தலைவர் 25 சொல்லியிருக்காரு இல்லையா? நீங்க பாருங்க, இன்னும் 15 நாள்ல திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வராரு. அப்படி வரும்போது இன்னும் 2 தடவை வந்து இன்னும் எங்களோட தேசிய தலைவர்கள் வந்து எங்க பிரச்சாரத்தை வந்து கீழே தீவிரமா நாங்க இப்ப ஆரம்பிக்க போறோம். நிச்சயமா இன்னும் ஒரு 10 நாள்ல சொல்லுவோம், 40 எங்களுக்கு தான் வெற்றி கூட்டணியா மாறப்போகுதுன்னு சொல்லுவோம். இல்ல கூட ஒரு 4 முறை வர சொல்லுங்களேன், 47 தொகுதி ஜெயிக்கலாம். எங்க கிட்ட அகில இந்திய அளவுல அவ்வளவு தேசிய தலைவர்கள் மக்களை கமாண்ட் பண்ற அளவுக்கு அவர்களுடைய வாக்குகளை பெறக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்த தலைவர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக மாற்றம் வரும். நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகின்றேன், அஇஅதிமுக கங்கா அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். நீங்க ஏன் இந்த கூட்டணியை விமர்சிக்கவே இல்லை? நீங்க வந்து இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய முரண்பாடுகள் சொல்லல, ஆனா இந்த கூட்டணி பற்றி இல்ல பாஜக பற்றியோ இல்ல அமைந்திருக்கக்கூடிய அங்கத்தினர் பற்றியோ நீங்க ஏன் வந்து உங்களுடைய பிரச்சாரங்கள்ல ஒரு வரி கூட குறிப்பிட்டிருந்தது? அவங்கதான் இழுபறியில இருக்காங்க, அதை நாங்க ஒரு கணக்கிலேயே எடுத்துக்கல. அதாவது கூட்டணினா தலைமையா பிரதானமா இருக்கக்கூடிய ஐயா நரேந்திர மோடியோட தலைமையில கூட்டணி அமையுது இல்லையா? பிரதம வேட்பாளர் வந்து ஐயா நரேந்திர மோடி. அப்படி இருக்கும் பட்சத்துல தமிழ்நாட்டுல வந்து பாஜக தான் வந்து அதிக இடங்களை எடுத்துக்கிட்டு இருக்கணும். இதுதான் நியாயமான கூட்டணியோட ஒரு தீர்ப்பு. ஆனா இங்க பாருங்க அப்படியே தலைகீழா மாறுது. கேட்டா வந்து பிரதான எதிர்கட்சின்றாங்க. அந்த பிரதான எதிர்கட்சின்ற அந்த அமைப்பையும் அந்த பதவியையும் கொடுத்தது யாருன்னா எங்க அம்மா தான். எங்க தோள் மேல ஏறி சவாரி செஞ்சு தனக்குன்னு சட்டமன்ற ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரா வந்தவர் விஜயகாந்த் அவர். அங்க போய் 14 வாங்கிட்டாருங்கிறது உங்களுக்கு வருத்தமோ? வருத்தம்லாம் கிடையாது, கோமாளிகளின் கூத்துன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால அத ஒரு பெரிய நீங்க தேசிய அளவுல காங்கிரஸ விமர்சிக்கிறீங்க, திமுகவை விமர்சிக்கிறீங்க, விமர்சிக்க வேண்டாத அளவுக்கு பாஜக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? விமர்சனம்னா எங்களுடைய மெயின் விமர்சனம் எதுக்காக அப்படின்னா, காங்கிரஸ் வந்து ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, தமிழ் இனத்துக்கு அவங்க செஞ்ச துரோகம். அவங்களோட சேர்ந்து கைகோர்த்து கொண்டு தமிழ் இனத்தை அழிப்பதிலே பங்கு கொண்டவர் என்பதனால்தான் கலைஞர் அவர்களையும் நாங்க வந்து அப்படிப்பட்ட விமர்சனம் பிஜேபி மேல இல்லைங்கிறதுனால தான் விமர்சிக்கலையோ? பிஜேபி வந்து கணக்குல எடுத்துக்கல நாங்கன்னு சொல்லிட்டேன்ல. அவங்க வந்து கூட்டணிக்கே இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. எங்க அம்மா வந்து பாதி தொகுதிகளை முடிச்சுட்டாங்க பிரச்சாரத்துக்கு. நான் திரு இவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து வல்லமை இல்லை அப்படின்னு உங்க கணக்குல வச்சுக்கிட்டாலும் தேசிய அளவுலயும் அந்த மாதிரி கணக்குல எடுக்க வேண்டாத சக்தி தானே பிஜேபி? நாங்க அப்படி நினைக்கல. தேசிய அளவுல அம்மா வந்து நல்ல உங்க கணக்கு படி பார்த்தா இப்ப வந்து தமிழ்நாட்டுல பாஜக வந்து கூட்டணியே அமையல, முரண்பாடுகள் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கணக்கில் எடுத்துக்கப்பட வேண்டிய சக்தி, ஆனா பிஜேபி கணக்கில் எடுத்துக்கப்பட வேண்டிய சக்தி இல்ல. சக்தி இல்ல. காங்கிரஸ் வந்து பலமான சக்தி இல்ல. அவங்க ஏன் எதிர்க்கிறோம்னா, அவங்க இனிமே இருக்கக்கூடாது, அறவே ஒழிக்கப்பட வேண்டும், அவ்வளவுதான் எங்க கணக்கு. இதுல வந்து உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் தேமுதிக அதாவது பாஜகவுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறிக்கிறது புரிஞ்சுக்கும். நீங்களும் அழைப்பு விடுத்தீங்க, ஒன்றுக்கு பலமுறை சொல்லப்பட்டது தேமுதிக வந்தால் மகிழ்ச்சி வரவேற்போம் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் ஸ்டண்ட் நடிகர் விமர்சனம் வைக்கப்பட்டது. நீங்கள் பல முறை அழைப்பு விடுத்தும் அவர்களை பற்றி அவர்கள் உங்களை விமர்சித்த பிறகும் அழைப்பு விடுத்த பிறகும் அவர்கள் பாஜக பக்கம் போயிருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த பக்கம் செல்வாக்கு இருப்பதாக புரிஞ்சுக்கலாமா? நீங்க ஒண்ணு தெளிவா தெரிஞ்சிடுங்க. பொதுக்குழுல நாங்க தீர்க்க மாட்டோம் ஒரு முடிவு எடுத்தோம். பிஜேபி காங்கிரஸ் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி மீதி கட்சிகள் எல்லாம் ஒன்னா இருந்து தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராட்டு ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்கு நாங்க எல்லாரையுமே அழைச்சோம். அது பிஜேபி காங்கிரஸ் நீங்களாக எல்லா கட்சிகளையும் இணைச்சோம், கூப்பிட்டோம். வந்தவங்களை நாங்க சேர்த்து ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நீங்க நம்ம சகோதரி வானதி அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, மோடியால ரொம்ப வேகமாட்டு இருக்கு, இந்தியா முழுவதும் இருக்கு, இங்க தமிழ்நாட்டில் 40க்கு 40 வரப்போகுது அப்படின்ட்டு சொன்னாங்க. ஒரு சின்ன கணக்கு நான் சொல்றேன். 1996 161 சீட்டு எடுத்தாங்க. மோடியாலே வானதி 161 சீட்டு எடுத்திருந்தாங்க. அப்போ வந்து 13 நாள் ஆட்சியில இருந்தாங்க. அவங்க வந்து பெரும்பான்மை நிரூபிக்க முடியல. காரணம் 4 கட்சி தான் அன்னைக்கு கூட்டணி இருந்தது அவங்களோட. அதுக்கப்புறம் 98ல 182 சீட் வந்தாங்க. உங்களுக்கு தெரியும், 13 மாசம் ஆதரவு கொடுத்தாங்க நம்முடைய தமிழக இப்ப இன்றைய முதல்வர் அவர்கள். அவங்க வழக்கு சம்பந்தமாட்டு யஸ்வந்த் சிங்காவை கூப்பிட்டு, நிதி அமைச்சரை கூப்பிட்டு, வீட்டுக்கே கூப்பிட்டு ஒரு தபாலை கையில கொடுத்து பிரைம் மினிஸ்டர் இந்த வழக்கை வித்ட்ரா பண்ண சொல்லி கொடுத்தாங்க. அது நடக்கல அப்படின்னு
அந்த காரணமா நீங்க அதை சொல்றீங்க. நான் முடிச்சிருந்தேன், அப்புறம் நீங்க பறிச்சிருங்க. அதுக்கப்புறம் 99ல நாங்க தான் கூட்டணியை சேர்ந்தோம். அதுக்கப்புறம் 99ல 180 சீட் எடுத்தாங்க, 20 கட்சி கூட்டணி. அதுக்கப்புறம் தான் ஆட்சியில அவங்க 5 வருஷம் நாங்க சொன்னபடி 5 வருஷம் யாரு கூட கூட்டி சேர்ந்தாலும் அந்த கடமையை கண்ணியமா செய்யறது கலைஞர் தான் செய்வாரு. அதுபடி 2004 வரை முடிச்சோம். 180 சீட் எடுத்தவங்க 2004ல 140 சீட் எடுத்தாங்க. இப்ப 2009ல 116 சீட் எடுத்திருக்காங்க பிஜேபி. 2009ல இருந்து இப்ப இந்த டெல்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மிசோரம் தேர்தல் வரைக்கும் 29 மாநிலத்துக்கு தேர்தல் நடந்திருக்கு. அதுக்கு முன்னால இந்த தேர்தலுக்கு முன்னால 24 மாநிலத்துக்கு தேர்தல் நடந்ததுல பாரதிய ஜனதா கட்சி 3 மாநிலத்தில் ஆட்சியை இழந்திருக்காங்க. கர்நாடகம், உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம் 3 மாநிலத்திலையும் பிஜேபி ஆட்சி, அங்க உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் சிஎம் இருந்தவங்க ஆட்சி இழந்திருக்காங்க. பீகார்ல 50-50 இருந்தவங்க அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. ஜார்க்கண்ட்ல அதே போல சிவசுரன் கூட இருந்த ஆட்சி அங்கிருந்து வெளியே போயிருக்காங்க. ஆக கிட்டத்தட்ட 2009ல இருந்து நீங்க 2010 இந்த தேர்தல் நடைபெறது வரைக்கும் 5 மாநிலத்தில் அவங்களுக்கு இழப்பு தான் ஏற்பட்டிருக்கு. கடைசியா நடந்த 5 மாநில தேர்தலில் மிசோரம் காங்கிரஸ் தக்க வைத்துக் கொண்டது, மத்திய பிரதேசமும் சத்தீஸ்கரும் அவங்க பிஜேபி தக்க வைத்துக் கொண்டது, ராஜஸ்தான்ல காங்கிரஸ் ஆட்சி இழந்தது, டெல்லியில ஆட்சி. இது கதை இல்லை, இது உண்மை வரலாறு. நான் சொல்லிருந்தேன், நீங்க அதுக்கப்புறம் பேசுங்க, நான் தலையிட முடியாது நீங்க பேசும்போது. இதை முடிக்க விடணும்ல, இதனால முடிஞ்சு போச்சு. இதனால இழப்புகளை நிறைய சந்திச்சிருக்கேன், பின்னடைவுகளும் வந்துட்டு இருக்கு. அவங்களுடைய இது 180, 162, 182 ஆகி 180 ஆகி 140 ஆகி 116 ஆகி கழுத தெரிஞ்சு ஏதோ அந்த கதையில் தான் அது முடிஞ்சிருக்கே தவிர அவங்க தனியாட்டு அவங்க வர முடியாது. எல்லா மாநிலங்களிலும் மாநில கட்சிகள் தான் முன்னிலையில இருக்கிறாங்களே தவிர அதை மீறி வேற யாரும் இருக்க முடியாது. ஆகிய காரணத்தினால எக்காரணத்தை கொண்டும் திமுக பிஜேபியோட கை கோர்க்காது, காங்கிரஸோட தெளிவா சொல்லிட்டோம், காங்கிரஸோடும் கை கோர்க்காது. நாங்க அதை தெளிவுபடுத்தி ஒரு மாற்று சக்தியா விவாதம் பண்ணி முடிவே எடுத்துட்டோம். நாங்க இருக்கு எப்பவுமே சேர்க்காதா இல்ல சமய சந்தர்ப்பம் சேர்ந்து உங்கள்கிட்டயும் அதே கேள்வி வருது. அதிமுக தலைமையிலான ஆட்சின்னு நீங்க சொல்லல, நீங்க ஜெயலலிதா அவர்களை பிரதமராக்கணும்னு அதிமுக தொண்டர்கள் சொன்னாலும் கூட முதலமைச்சர் ஒவ்வொரு கேம்பெயின்லயும் அதிமுக அங்கம் வகிக்கக்கூடிய ஆட்சின்னு சொல்றாங்க. அதிமுக அங்கம் வகிக்கக்கூடிய ஆட்சிங்கிறது பிஜேபி ஆட்சியா இருக்காதா, காங்கிரஸ் ஆட்சியாக இருக்காதா? உறுதியா சொல்ல முடியுமா? ஒரு போஸ்ட் போல் சினரியோல பிஜேபியோட நீங்க கை கோர்க்க மாட்டீங்க? இல்ல, கை கோக்க மாட்டோமோன்றதெல்லாம் அது எதிர்காலத்துல காலம் பதில் சொல்லும். அதே மாதிரி தான் பதில் சொல்றீங்க. இல்ல, காலம் பதில் சொல்லுங்க. நாங்க பொதுக்குழு முடிவு பண்ணிட்டோம். இல்ல, அவங்க உறுதியா சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அம்மா அங்கம் வகிக்கும் போது நான் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னைக்கு எப்படி பிஜேபியோட இங்க இருக்கிற உதிரி கட்சிகள் எல்லாம் சேர்ந்துகிட்டு இன்னைக்கு பெரிய கொண்டாட்டம் கொண்டாடினாங்களோ அதே மாதிரி அங்கேயும் மத்திய அரசுல அம்மாவை ஆதரிக்கக்கூடிய மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ் இவங்க எல்லாம் இருக்காங்க. இது மாதிரி நிறைய கட்சிகள் அங்க அம்மாவை எதிர்பார்க்கறாங்க. அவர் இங்க அகிலேஷ் யாதவ் சொல்லிட்டு ஒரு மாற்று அணியில தான் அங்கம் வகிப்பீங்களே தவிர பாரதிய ஜனதா அணியில இருக்க மாட்டீங்க. மாற்று அணிக்கு முயற்சி செய்வோம். மாற்று அணியை பாரதிய ஜனதா அல்லாத, காங்கிரஸ் அல்லாத மாற்று அணியை நாங்க இந்த வசனங்கள், இந்த சொற்றொடர்கள் ஏன் முதலமைச்சரோட கேம்பெயின்ல இல்ல? காங்கிரஸ் அல்லாத, பாரதிய ஜனதா அல்லாத ஒரு அரசுல அதிமுக அங்கம் வகிக்கக்கூடிய அரசு ஏன் முதலமைச்சருடைய கேம்பெயின்ல இல்ல? 11 கட்சி கூட்டணி பத்தி ஏன் ரெஃபரன்ஸே இல்ல? ஏன் என்று கேட்டார். 11 கட்சி கூட்டணி அப்படி வரும்போது இடதுசாரிகள் ஏற்படுத்தி கொடுத்த பிளாட்ஃபார்ம்ல உருவாகின 11 கட்சி கூட்டணியை பற்றி கூட இன்று அதிமுக தன்னுடைய பிரச்சாரத்தில் பேசவில்லை. அது மட்டுமல்ல, எந்த இடதுசாரிகள் டெல்லியில கூட்டிட்டு போய் 3வது அணி இடதுசாரிகளே இன்று கூட்டணிக்குள்ளாக இல்லை. தமிழகத்திலேயே உள்ள வர முடியாத இடதுசாரிகள் தேசிய அளவில் எப்படி ஒரு மாற்று அணி அமைக்க முடியும்? அப்போ எங்களை சொல்றீங்களே முரண்பாடு இருக்கிற கூட்டணின்னு. நாங்க இன்று 23 கட்சிகளை வைத்து ஆட்சியை நடத்தி காட்டினார் வாஜ்பாய். அதே காரணத்தினால அவங்களுக்கு இப்ப தெரியாது, போக போக தான் தெரியும். இந்த பூவின் வாசம் பொறுமையானால் அதிமுகவோடு கை கோர்க்காத உறுதியா சொல்ல முடியுமா? இந்த கேள்வி நீங்க அங்கதான் கேட்கணும். நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் மோடி பிரதமர் ஆவதற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய எத்தனை கட்சிகள் வந்தாலும் நாங்க ஏத்துப்போம். அது அதிமுகவாக இருந்தாலும் நான் சொல்றேங்க, இது அதிமுக, திமுக, ஏன் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தா கூட ஏத்துக்குவோம்.
எவ்வளவு தூரத்துக்கு அதிகாரத்துக்கு மேல எவ்வளவு தூரத்துக்கு ஆர்வமா இருக்கிறாங்கன்னா எந்த கொள்கையும் இல்லாம பிரதமர் ஆகணுங்கிற ஒரே குறிக்கோளை தவிர வேற எந்த இதுவும் இல்லை. நீங்க அதிகாரத்துல இருக்கணுங்கிறத தவிர வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது. அது யார் தந்தாலும் நாங்க ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொன்னா, ஏன் காங்கிரஸ் தந்தா கூட நாங்க ஏற்றுக்கொள்வோம் சொன்னதுக்கு அப்புறம் அப்ப அவங்ககிட்ட எந்த கொள்கையும் இல்ல. காரணம் அவங்க காங்கிரஸ் அவங்களும் ஒன்னாதான் இருப்பாங்க. அதுக்கு பல ப்ரூவ் பண்ணது உங்களுடைய வாதம் இல்லையா? காங்கிரஸ் அவங்களும் நான் சொன்னது சார், இங்க மோடி அவர்கள் பிரதமராக ஆதரவு அப்படிங்கறத என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நாட்டில் ஊழலற்ற நிர்வாகத்திறன் மிக்க ஆட்சி அப்படின்னு தான் அர்த்தம். அதற்கு ஆதரவு கொடுப்பதற்கு யார் வந்தாலும் நான் முடிச்சிருங்க ஐயா. நான் அதனால இது தனிப்பட்ட முறையில் ஒரு அதிகாரத்திற்கான போட்டியாகவோ அல்ல அதிகாரத்திற்கான இடத்திற்கான அடையாளத்தோட நான் சொல்லல. இங்க நான் சொல்ல வரது எல்லாமே நாட்டில் நல்ல ஆட்சியை கொடுப்பதற்கு எங்களால் ஆட்சி அமைக்க முடியல, அதனால நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு கட்சிகள் தயாராக இருந்தால் இது நல்லதுதானே. எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டை காப்பாற்றுவோம் முன்னோட்டு வந்தா நான் மோடி சொல்றாரு, அதுக்கு ஆதரவு கொடுக்க வந்தீங்கன்னா நல்லது, வாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டை காப்பாற்றுவோம். திரு அப்பாவும் அதாவது அம்மா சொன்னாங்க, நாங்க ஊழலற்ற ஆட்சி, ஒரு நல்ல திறமையான ஒரு நல்ல ஆட்சின்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க மேல நானும் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். காங்கிரஸுக்கும் இவங்களுக்கு எந்த மாறுபாடும் கிடையாது. அதுக்கு பல உதாரணங்களை சொல்லலாம். ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லி விக்கிலீக்ல அசாஞ்சே சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது அவங்கள பாராட்டினாங்க. இப்ப அவரு அப்படி சொல்லல அப்படின்னு சொன்ன உடனே அவரு எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க. ஆக ஊழல் இல்ல அப்படின்னு அவரு சொல்லல. எதுவும் அவங்கள பற்றி நான் தனிப்பட்ட முறையில ஊழல் இல்லைங்கிறதுக்கு நான் அந்த விவாதத்துக்குள்ள வர இல்லை. ஊழல் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்ல அங்க உள்ள தணிக்கைக்குழு அறிக்கையில அரசுக்கு இழப்பு 10,000 கோடி ரூபாய்ன்னு சொல்லி அங்க உள்ள இழப்புல இருக்கு. அதே போல தமிழ்நாட்டில் 30/3/2004 2001 இருந்து 2004 வரைக்கும் அரிசி பருப்பு வாங்கினதுல, தீயணைப்பு துறைக்கு கருவி வாங்கினதுல, கிராம சாலைகள் அமைத்ததுல 3 ஆண்டு காலத்தில் 11,000 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்புன்னு சொல்லி அதுவும் தணிக்கை குழு ரிப்போர்ட் வச்சிருக்கு. 2G எப்படி வச்சிருக்கோ அதே போலதான் இதுவும் வச்சிருக்கு. 2Gக்கு கோர்ட்ல பிரசாந்த் பூஷன் சுப்ரீம் கோர்ட்ல போட்டு டைரக்ஷன் வாங்கி எஃப்ஐஆர் போட்டாங்க. குஜராத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் போடல. இதை தாண்டி எடியூரப்பா பற்றிய கேள்விகள் எல்லாமும் நிச்சயமாக எழுகிறது. ரெட்டி பிரதர்ஸ், ஸ்ரீராமுலு பற்றிய கேள்விகள் எல்லாமும் எழுகிறது. அதற்கான மக்களுக்கு பதில் சொல்லுவோம். மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நீண்ட இழுவரிக்கு பிறகு இது பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில விரிவாக நாம் அலசி வருகின்றோம். பாஜகவின் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். முரண்பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இவ்வளவு தாமதமாக நீங்க அறிவிப்பது, அதிமுக திமுக ரெண்டுமே வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சு அவங்களுடைய அறிக்கைகள் அறிவிச்சு இன்னும் தேர்தலுக்கு ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில நீங்க அறிவிச்சிருப்பது அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய வெற்றி உங்களுக்கு கொடுத்துருமா என்ன? அதாவது நீங்க கடந்த ஒரு 30 நாள் அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒரு நிறைவான கட்டத்துல எட்டி அதுக்கப்புறம் ஒரு பரபரப்பை உருவாகியுள்ள சூழ்நிலை. இந்த 30 நாளுமே பாத்துட்டீங்கன்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சி இன்று நாங்கள் எங்களுடைய முடிவு வெளியாவதில் தாமதம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா கூட, இந்த 30 நாளும் ஒவ்வொரு நாளும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை பற்றி தான் மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆக நாங்கள் களத்திலே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அதுல இருக்கக்கூடிய முரண்பாடுகள் பற்றி பேசப்பட்டது, ஏன் அமையலைங்கிற கேள்வி எழுப்பப்பட்டது, நீங்க நாளைக்கு அறிவிப்பேன்னு சொல்லிட்டு அறிவிக்காத போது ஏன் எழுப்பப்பட்டது. அதனால திரும்ப 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 மக்களுடைய கவனத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருந்தது. அதனால தாமதப்படுத்தினீங்களோ? இதுக்காக யாராவது தாமதப்படுத்துவாங்களா? அதாவது இந்த முயற்சி அப்படிங்கறதே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முதல் முயற்சி. இதுவரைக்கும் வழக்கமா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும், அதனுடன் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளான மற்ற கட்சிகள் போய் பேசுவாங்க முடிப்பாங்க. இந்த மாதிரி இருந்துட்டு இருந்த சூழ்நிலை மாறி இன்று ஒரு மாற்று அணியில் புதிதான ஒரு முயற்சி. அதனால இதில் ஏற்படக்கூடிய தாமதமோ சங்கடங்கள் அப்படிங்கிறது இயல்பானது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்று தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக மாற துவங்கிவிட்டது. மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணியாக இது இருக்கிறது. தேர்தல் அறிக்கையில என்னென்ன விஷயங்களை முன்னிறுத்த போறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னார் தான் வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாக்காளர்கள்ட்ட போயிட்டாங்க. ஆனா இன்னும் ஒரு கட்டத்துக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு கட்டம் பாக்கி இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது நிச்சயமாக உங்களுக்கான ஒரு சாதகமான சூழ்நிலை எப்படி இருக்கும்? நீங்க அடுத்து வேட்பாளர்கள் அறிவிக்கணும், அதுக்கு பிறகு தேர்தல் அறிக்கை இவங்க எல்லாம் வெளியிடணும்.
அவங்களை விட உங்களுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இல்ல. நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? நீங்க இந்த கட்சி இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்குக்கு மக்களிடம் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார்கள். திரு விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கிவிட்டார். பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே பிரச்சாரத்தை துவங்கி இருக்கக்கூடிய தொகுதிகள் இருக்கின்றன. இம்மாதிரி ஒவ்வொரு கட்சிகளுமே தங்களுடைய கிடைக்கக்கூடிய தொகுதிகள் அடிப்படையில் அல்லது பொதுவாக தங்களுடைய பிரச்சாரத்தை ஏற்கனவே மக்களிடம் கொண்டு செலுத்த துவங்கிவிட்டார்கள். தேர்தல் அறிக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சிக்காக வாக்கு சேகரிக்கிறாங்களா இல்ல இப்பொழுதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறதே உருவாகி இருக்கிறது? பாமக வேட்பாளர்களுக்காக கேட்டது சொல்றேன். அதாவது இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவித்திருக்கலாம். ஆனா நீங்க 3-4 நாளைக்கு முன்னாடி இருந்து திரு விஜயகாந்த் அவர்கள் எங்க சென்றாலும் மோடி அவர்கள் பிரதமராக வாக்களிங்கள் சொல்றாரு. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல முன்னாடி சொன்னாரு. ஆனா ஜெயலலிதா 24ஆம் தேதியில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கட்டும், நான் ஒண்ணு சொல்லவா? இந்த ஓட்ட பந்தயத்துல இறுதியில் யார் வெற்றி கோட்டை தொடுகிறார்கள் அப்படிங்கறதா முக்கியமே தவிர முதலில் யார் ஓட ஆரம்பித்தாருங்கிறது இல்ல. அப்படியா? உங்கள்கிட்ட கேட்க இந்த முயல் ஆமை கதையை சொல்லிட்டு ஸ்லோ ஸ்டடி உங்களுக்கு எதிராக அப்படி கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க செய்யறது எல்லாமே தப்பு. நீங்க கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கவே இல்லை. மோடிய பிரதம வேட்பாளர் சொல்றீங்க. நீங்க நிறைய சீட் எடுத்துட்டு தானே இவ்வளவு தைரியமா பேசுறீங்கல்ல? ஏன் நீங்க 20 தொகுதியை எடுத்துட்டு மீதியை கொடுத்து பாருங்க, யாராவது உங்க பின்னாடி வராங்களான்ட்டு. யாரும் வர மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்களை தான் நீங்க கூட்டணியில வச்சிட்டு இருக்கீங்க. எந்த தொகுதி இதே தேமுதிக 8 சீட்டு, மத்த கட்சிக்காரங்களுக்கு 4 சீட்டு, மீதி எல்லாம் பாரதிய ஜனதா எடுத்துக்கோன்னு நீங்க சொல்லி பாருங்க. அடுத்த நிமிஷம் உங்க பின்னாடி ஒரு ஆள் கூட வர மாட்டாங்க. எங்களுக்கு தெரியுமா கூட்டணி நீங்க ஒவ்வொரு சீட்டுன்னு சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்துருப்பாங்களோ? நாங்க ஒரு சீட்டு சொன்னோம். இஷ்டம் இருந்தா வாங்க, இல்லன்னா போங்க. எங்களுக்கு கூட்டணி மக்களோட கூட்டணி இல்ல. கூட்டணி தர்மத்தை பத்தி சொன்னீங்க. ஒரு சீட்டு கொடுத்து பேசுவதுதான் கூட்டணி தர்மமா? நாங்க ஒரு சீட்டு தான் தருவோம் அப்படின்னு சொன்னோம். ஒரு சீட்டுக்கு ஒத்துக்கிட்டா வாங்க, இல்லன்னா தேவையில்லை, நீங்க போய் தனியா கூட நின்னுக்கங்க. தனியா நிக்கிற தைரியம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணுக்குதான் இருக்கு, வேற எதுக்கும் கிடையாது. அந்த துணிவு அம்மாவுக்கு மட்டும் தான் இருக்கு. அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அவங்க தைரியமா இருக்காங்க. அதை விட்டுட்டு இது கூட்டணின்றத கணக்குல எடுத்துக்க கூட மனசு நினைக்கலையே. உங்களுக்கு நினைக்கலையோ? எனக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற எந்த தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் தமிழக வாக்காளர் மக்களுக்கு கூட என்னடா இது முரண்பாடா இப்படி ஒரு கூட்டணியை வச்சுட்டு இருக்காங்களே. மோடியை பத்தி சொல்றீங்க, ஆனா இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறத பார்த்தோம்னா அதிர்ந்து போயிருக்கு தமிழ்நாட்டு மக்கள். அதிர்ந்து போயிருக்கிறாங்கிறது இல்லையா? இதுதான் விஷயம். அப்படியே ரொம்ப வெற்றி கூட்டணி இதுன்ட்டு இல்ல, இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒன்னோட ஒண்ணு ஒட்டாத அங்கங்க அடிதடி கலாட்டா நடக்கும். இந்த நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியின் திரு திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அது பற்றி நான் கேட்க இருக்கின்றேன். ஆனா அதற்கு முன்பாக என்னுடைய கேள்வி, ஏன் உங்களுடைய முந்தைய நிலைப்பாட்டிலிருந்து அப்படியே மாறினீங்க திரு திருக்கச்சூர் ஆறுமுகம்? ஏன் இந்த யூ டர்ன்? திரு திருக்கச்சூர் ஆறுமுகம் தொலைபேசியில் இணைஞ்சிருக்கீங்களா? வணக்கம் சார், இணைஞ்சிருக்கேன். வணக்கம். ஏன் இந்த யூ டர்ன் எடுத்தீங்க? அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு, அக்டோபர்ல ஒரு நிலைப்பாடு, இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு. பாமக யூ டர்ன் எடுக்க காரணம் என்ன? இந்தியாவுல ஒரு நிலையான ஆட்சி வேணும். இந்தியாவுல ஒரு சரியான பிரதமர் தேவை என்கிற நிலைப்பாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கிறது. ஏன்னா இந்தியாவில இன்றைக்கு ஒரு சரியான உண்மைதானே? நீங்க யூ டர்ன் எடுத்தது அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்தது உண்மைதான். இது யூ டர்ன் இல்ல, இது இந்திய நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு சரியான தருணம். இது அக்டோபர் மாதம் உங்களுக்கு பாஜகவுடைய கூட்டணியிலேதான். இது உங்களுக்கு அக்டோபர் மாதம் தெரியலையா? அக்டோபர் மாதம் 21ஆம் தேதிக்கும் அதுக்கு முன்பும் உங்களுக்கு தெரியலையா? இது சரியான ஒரு நிலைப்பாட்டை இந்தியாவிலே மக்களுக்கான அத்தனை வகையான வழிவகையை செய்ய முடியும் என்ற காரணத்தினால்தான் பாட்டாளி மக்கள் இருக்கிறது. இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க முதல்ல சமூக ஜனநாயக கூட்டணின்னு உருவாக்கும் போது என்ன சொன்னீங்க? பாஜக, காங்கிரஸ், அதிமுக, திமுக, தேமுதிக, மதிமுக ஆகிய கட்சிகளோடு நாங்கள் சேர மாட்டோம், கம்யூனிஸ்டுகள் ஆகிய கட்சிகளோடு சேர மாட்டோம்னு சொன்னீங்க. ஆனா பாஜகவோடு சேர்ந்திருக்கீங்க, தேமுதிகவோடு சேர்ந்திருக்கீங்க, அதே போல மதிமுகவோடும் சேர்ந்திருக்கீங்க. எந்த கட்சிகளோடு நீங்க சேர மாட்டோம், அதுக்கு ஒரு மாற்றணி உருவாக்கணும்னு சொன்னீங்களோ அதே கட்சிகளோடு ஒரு சில மாதங்களுக்கு பிறகு இதே தேர்தலில் நீங்க சேர்றீங்க. ஒரே தேர்தலில் 2 நிலைப்பாடு. சார், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்.
தமிழகத்துல கடந்த 47 ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. இதற்கு மாற்று சக்தியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இதுதான் சரியான தருணம். இதிலே அதாவது இன்றைக்கு பிஜேபி தலைமையிலான ஆட்சி தான் இந்தியாவில் வர வேண்டும். இதனுடைய உங்களுக்கு அக்டோபர் மாதம் தெரியல, அக்டோபர் மாதம் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியே தெரியல உங்களுக்கு. எங்க கூட இருக்க கட்சி எந்த கட்சியும் தமிழ்நாட்டிலே ஆட்சிக்கு ஏற்கனவே ஆட்சியில் இருந்ததில்லை, பங்கு கொண்டதில்லை, புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆட்சியில பங்கு கொண்ட கட்சிகள் 2 தான். 47 ஆண்டு காலமாக திமுகவும் அதிமுக தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்திருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டை ஆட்சி செய்யாத கட்சிகளோடு தான் நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம். இதே தேர்தலை மையப்படுத்தி சமூக ஜனநாயக கூட்டணியை நீங்க அறிவிச்சு வேட்பாளர்கள் அறிவிக்கும் போது ஏன் உங்களுக்கு தெரியல? அதாவது சமூக ஜனநாயக கூட்டணியை அமைத்தோம் எதற்கென்றால் தமிழகத்திலே இருக்கிற அடித்தளத்திலே வாழ்கிற கிராம பகுதியிலே வாழ்கிற மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு காரணத்திற்காக நாங்கள் அந்த கூட்டணி அமைத்தோம். ஐயா அவர்களே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இந்த சமூக ஜனநாயக கூட்டணி என்பது இது தேர்தலிலே களம் காணாது, சமுதாய பிரச்சனைக்கு சமூக பிரச்சனைக்கு தான் அதை முன்னெடுத்து செல்லும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது உங்கள் தொலைக்காட்சியில கூட வந்திருக்கிறது. நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல அப்படி இருக்கும் பொழுது நீங்க எந்தெந்தெல்லாம் கட்சிகளோடு நீங்க கூட்டணி அமைக்க மாட்டோம், அதுக்கு மாற்று சக்தியா இருக்கணும்னு சொன்னீங்களோ அதே கூட்டணி கட்சிகளோடு நீங்க கூட்டணி அமைத்திருக்கும் போது இந்த கேள்வி எழுவது அப்படிங்கிறது இயற்கை. திரு அப்பாவை எப்படி பார்க்கறீங்க? அதாவது அவங்க ஏற்கனவே கூட்டணி இந்த திராவிட இயக்கங்களோட வைக்க மாட்டோம் அப்படிங்கறதுல கொள்கையா இருக்குன்னாங்க. ஏற்கனவே முன்னாலே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அதிமுகவோட ஜெயலலிதாவோட நாங்க கூட்டணி வைக்கணும்னா அப்படி வைக்கதா இருந்தா தாயோடையும் சகோதரியோடையும் உடலுறவு கூட்டுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி நேரடியாட்டே சொன்னாங்க. ஆனா அதுல இருந்து திரும்ப அவங்க கூட கூட்டணி சேர்ந்தாங்க. இப்ப அவங்க மத்தியில நிலையான ஆட்சி வேணும் அப்படின்னு 10 வருஷமா நிலையான ஆட்சியில தான் இருந்திருக்கு. 5 வருஷம் அந்த ஆட்சியில அவங்க தான் சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்திருக்காங்க. 2004 இருந்து 2009 வரைக்கும் அவங்க அமைச்சரா தான் இருந்தாங்க. அன்புமணி சார் அங்க அமைச்சரா இருந்திருக்காங்க. அதனால நிலையான ஆட்சி அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே இருந்திருக்கு 10 வருஷமாட்டு. போன தேர்தலில் 6 நாடாளுமன்றத்தில் இருந்து 7 தொகுதியில தோத்தாங்க. ஒரு ராஜ்யசபாவுக்கும் தாரேன்னு சொல்லி அதுலயும் தோத்தாங்க. அவங்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. அதனாலதான் நான் சொன்னேன் அந்த கொள்கையில அந்த உள்கட்சிகளே நிறைய பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு அந்த கட்சியினுடைய எல்லா ராஜ்நாத் சிங் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் இங்க வந்திருக்காங்க. ஆனால் இந்த கட்சியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் இந்த ஊர்ல இருந்துகிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வரல அப்படின்னு சொன்னா ராமதாஸ் கலந்து கொண்டார். அதான் தவப்பருக்குமே கருத்து ஏற்பாடு. இன்னைக்கு ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லாமலோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வராம இருக்கல இருந்தா அது அக்செப்ட் பண்ணலாம். அது தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு பெரிய வார். இதுல டெல்லியில அமைச்சர்கள் திமுகவை சேர்ந்த அமைச்சர்களும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அப்ப திமுக தலைவர் கலந்து கொள்ளாததுக்கான காரணம் கருத்து வேறுபாடா? எப்போ இல்ல 2009 அமைச்சர்கள் பதவி ஏற்று கூட்டணி சேர்ந்தாங்கன்னு சொல்றேன். அமைச்சர் ஒருத்தர் பதவியேற்பு விழாவில் போலாம், கூப்பிட்டு போலாம். கூப்பிடாமலே நரேந்திர மோடி சார் குஜராத்ல பதவி பிரமாணம் எடுக்கும் போது போய் கலந்துக்கிடலாம். அது வேற சமாச்சாரம். நான் சொல்றது கூட்டணி சேரும் போது அதனுடைய நிறுவன தலைவர் அகில இந்திய தலைவர் வந்திருக்காரு. அதுல இந்த தேர்தல் மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு ஜி.கே. மணி அவர்கள் அவர் அந்த கட்சியினுடைய தலைவராக இன்று கையெழுத்திட்டு இருக்கிறார். அதனால எந்தவா இருக்கட்டும் அந்த கட்சியினுடைய ஆத்தரைஸ்டு பிரசிடென்ட் இன்னைக்கு சைன் போட்டிருக்காரு. கூட்டத்தில் கலந்திருக்கிறாரு. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கலந்திருக்கிறாரு. அதனால கலந்து கொள்ள முடியாத வச்சு இந்த கூட்டணி இப்படி இல்ல அப்படி இல்லங்கிறத பேசுறது இன்னைக்கு அர்த்தம் இல்ல. மாநில தலைவர் அறிவித்திருக்கலாமே எதுக்கு ராஜ்நாத் சிங் அங்க இருந்து இது எங்க சார்? இது எங்க வசதி சார்? எங்க தேசிய தலைவர் அறிவிக்கணும் நாங்க நினைச்சோம். இத பத்தி பேசாதீங்க. நான் என்ன சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட இத்தனை நாள் 5 வருஷம் தொடர்ச்சியாக 10 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. கொள்கையை பத்தி பேசுங்க. இங்க தமிழ்நாட்டுல நீங்க என்னென்னவெல்லாம் மத்திய அரசாங்கத்து மூலமா செஞ்சேன்னு சொல்லுங்க. இலங்கை தமிழரை கொன்று குவிப்பதற்கு எப்படி உதவியா இருந்தேன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி முரண்பாடுகளோட மொத்த உருவமா இருந்துட்டு இன்று வரை நீங்க இடைத்தேர்தல பாத்தீங்கன்னா எங்காவது நடக்குமா? காங்கிரசுக்கும் ஆதரவு கேட்டு கடிதம் வருது, பிஜேபிக்கும் ஆதரவு கேட்டு கடிதம் வருதுன்னா நீங்க கொள்கைகளை பத்தி பேசுறதுக்கு தயவு செஞ்சு யோசிச்சு பேசுங்க. நாங்க ஒரு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி, அது ஒரு அராஜக ஆட்சி, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து வாங்க நியாயம் உண்டு. நான் இப்ப அதே சொல்ல வரலையா? நான் சொல்றது ஒரு இயக்கம்
கூட்டணி சேர்ந்தாங்க. கூட்டணியிலேயே அவங்களுக்கு அதுல தலைவருக்கு இதுல இஷ்டம் இல்லாம தான் அந்த கூட்டணி சேர்ந்திருக்கு. திருக்கச்சூர் ஆறுமுகம் இந்த குற்றச்சாட்டுகள் எப்படி பார்க்கறீங்க? வணக்கம். வணக்கம் சார். எஸ் சார். வணக்கம். நான் திருக்கச்சூர் ஆறுமுகம் பேசுறேன். எஸ் சார். இப்போ அண்ணன் அப்பா அவர்கள் இப்போ தொடர்ந்து பேசுங்க ஆறுமுகம் சார். திரு ஆறுமுகம் அழைப்பில் இருக்கீங்களா? ரைட், அவர் மீண்டும் அழைக்க நாம் முயற்சி செய்யலாம். இந்த முரண்பாடுகள் சுட்டி காட்டப்படுது. இப்போ தேமுதிகவும் பாமகவும் இணைந்து பணிபுரியக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதாங்கிற கேள்வியும் அரசியல் விமர்சகர்கிட்ட இருக்கு. அதுக்கு உங்களுடைய பார்வை. அதாவது ஒரு உதாரணத்தை இங்க நான் சொல்ல விரும்புறேன் ஹரி. ஏனென்றால் இதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி திரு வாஜ்பாய் அவர்களான அமைச்சரவையில பாத்துட்டீங்கன்னு சொன்னா தேசிய மாநாட்டு கட்சி நேஷனல் கான்பரன்ஸ் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற கட்சி பாஜகவோட கூட்டணி சேருமா, இதை சேர்ந்து வேலை செய்ய முடியுமா அப்படிங்கிற சூழ்நிலை எல்லாமே தவிடுபடியாக்கி அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைச்சு ஆட்சி செய்த அனுபவம் பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு. ஆக இன்று இருக்கக்கூடிய பொதுவான அம்சம் என்ன? மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை வீழ்த்த வேண்டும், திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையேற்கக்கூடிய அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்பது இன்று இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் பொதுவாக முடிவு செய்யப்பட்ட விஷயம். அதனால களத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா காங்கிரசும் திமுகவும் ஒன்னா வேலை செஞ்சாங்களா போன தடவை? இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் உண்டு. நான் என்ன சொல்றேன், களத்துல சில பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்கலாம். ஆனால் ஒன்றிணைந்து ஒரு குறிக்கோளோடு வேலை செய்ய துவங்கி விட்டால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிவிடும். அப்ப கோல் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? ஒவ்வொரு கட்சிக்கும் யாராவது ஒரு கட்சி இன்று ஒரு வாக்கை இழப்பதற்கு யாராவது தயாரா இருப்பாங்களா? அப்படி இருக்கும்போது கீழே கிரவுண்ட் லெவல தானே தொண்டர்கள் சரியா செட்டில் ஆயிடுவாங்க. விமர்சனம் பண்ணல, அது வாழ்த்துக்கள். நீங்க தாராளமா விமர்சனம் பண்ணுங்க. விமர்சனங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையா சேரலங்கிறது. அதாவது பாமக முழுமையா சேரலன்னா ஏதோ அந்த கட்சியை உடைச்சிட்டு இன்னைக்கு சேர்ந்திருக்காங்கிற அர்த்தத்தோட நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. அது வல்ல அர்த்தம். அந்த கட்சியினுடைய தலைவர் வருகிறார், அந்த கட்சியில் அடுத்ததாக இருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வருகிறார். அப்படி இருக்கும்போது பாமக பிரச்சனைனா அந்த பாமக காரங்க சொல்லணும், அதை வெளியில இருக்கிறவங்க சொல்லக்கூடாது. அப்படி இருக்கும்போது இன்று அமைந்திருக்கின்ற கூட்டணி அப்படிங்கிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய திருப்பு முனை உருவாகி இருக்கிறது அரசியல் தான் சொல்லணும். இந்த நிலையில நேர்கட்சியும் கேட்டிருந்தோம், தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி இது பற்றி உங்களுடைய பார்வை என்னன்னு ஆயுத எழுத்தினர்கள் குறுஞ்செய்தி வாயிலாக அனுப்பிய பார்வைகள் இது. சக்திங்கிற பார்வை 72% சொல்லப்பட்டிருக்கிறது. முரண்பாடு, இதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது என்று 16%, இதனால் பெரிய தாக்கம் இருக்காது என்று 12% சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த முரண்பாடுகளை தாண்டி இந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு பார்வை தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, கூட்டணியில இருக்கிற இந்த கட்சிங்க ஒருத்தங்களோட ஒருத்தங்க அடிச்சுக்கிட்டா மக்கள் இந்த கலவரத்திலிருந்து நாம எப்படி தப்பிக்கிறதுன்ற திட்டத்தை தான் இப்ப போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படி அடிதடி நடக்கும், சாதாரணமா நடக்காது. பெரிய கலவர பூமியை ஆக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த கூட்டணி இருக்கு. இதுதான் உண்மை. எனக்கு அப்படி பெரிய கலவர பூமியா எங்களுடைய ஸ்லோகனே என்ன? அமைதி, வளம், வளர்ச்சி. இந்த அமைதியை பாதுகாக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டோம். அதுதான் உண்மை. கங்கம்மா சொன்னாங்க, எனக்கு ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டாங்களேன்னு நினைக்கிறேன். கலவர பூமியா 3 வருஷமா இருக்கு, எப்போ பெரிய அடிப்படையா கலவர பூமியா இருக்குன்னா நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா உங்க ஆட்சி காலத்துல எத்தனை கொலை நடந்தது, என்னென்ன கலவரம் நடந்தது, இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே கலவரம், அது நாடு வரையில வந்து போச்சு. நான் கேட்க விரும்புகிறேன், இதுல இன்னொரு பார்வையும் இருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 அணிகள் கிட்ட தமிழ்நாட்டில் உருவாகி இருப்பதனால, பாஜக அணியும் இருப்பதனால இது வாக்குகளை பிரிக்குமே தவிர இது சீட்டாக கன்வெர்ட் ஆகாது. நிறைய அணிகளாக வாக்குகள் பிரிந்து அதிமுகவுக்கு சாதகமாகத்தான் அது முடியுங்கிற ஒரு பார்வை பல விமர்சகர்களால் வைக்கப்படுது. இல்ல, இது வழக்கமாக அரசியல் விமர்சகர்கள் இந்த மாதிரி பல்வேறு அணிகள் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை பற்றி பார்ப்பாங்க. ஆனால் இன்று நீங்க பல்வேறு அணிகள் எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அணிகளாக இல்லை. நீங்க திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற இந்த அணிகள் தான் பலம் பொருந்திய அணிகளாக இன்று இருக்கின்றன தவிர காங்கிரஸ் கட்சி அங்க போறதுக்கே ஆள் இல்ல.
வேட்பாளர்களையே கண்டுபிடிச்சு தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமை இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி முழுமையா 40க்கும் வேட்பாளர் போடுவாங்களான்னு தெரியாது. நீங்க கருத்து கணிப்புகளை பெரிதும் நம்புறீங்க. ஆனா எல்லா கருத்து கணிப்புகளும் தமிழகத்தை மையப்படுத்திய கருத்து கணிப்புகள் அதிமுக தான் பலமாக இருப்பதாக காட்டுகிறது. நான் ஒண்ணு சொல்லவா, இப்ப நடத்துனீங்க, எங்க கண்ணு முன்னால நடத்துனீங்க, இது ஒரு மாற்று சக்தின்னு 72% பேர் கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க நடத்துற கருத்து கணிப்புக்கு என்ன அர்த்தம்? இது மாற்று சக்தியா இருக்கணும் அப்படிங்கும்போது இது வின்னபிள் அப்படிங்கறதான் கேள்வி. அதனாலதான் சொல்றேன், மாற்று சக்தியா இருந்து வாக்கை பிரிக்குமா ஜெயிக்குமாங்கிறதான் கேள்வி. நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா, இன்று மாலை 4 மணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தன்னுடைய கூட்டணி கட்சிகளை அறிமுகப்படுத்தி பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறது. இன்னைக்கு வச்சுக்குவோம். இப்ப நம்மளோட நேரம் என்ன, 8 மணி. 4 மணி நேரத்துக்குள்ள உங்ககிட்ட கருத்து கணிப்புல வர்றவங்களே இது ஒரு மாற்று சக்தின்னு 72% பேர் சொல்றாங்கன்னு சொன்னா, இன்னும் பிரச்சார களம் சூடு பிடிக்க இந்த அணிதான் வெற்றி பெறக்கூடிய அணியாக மாறப்போகிறது. அதாவது இன்னைக்கு தனியாட்டு விடப்பட்டிருக்காங்க யாரெல்லாம் சொன்னா, காங்கிரஸ் தனியா விடப்பட்டிருக்கு, இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் தனியா விடப்பட்டிருக்கு, அதிமுக தனியா விடப்பட்டிருக்கு. தனியா போயிருக்காங்க, அவங்க இன்னைக்கு தனியா போயிருக்காங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒரு வலுவான சக்தியாட்டு இன்னைக்கு முதல் அணியில இருக்கு. இன்னைக்கு ஓட் பேங்க் எடுத்துக்கிட்டா சரிதான். கடந்த பாராளுமன்ற தேர்தலை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா அதிமுக கழகத்துக்கு 22% ஓட்டு நிச்சயமாட்டு, நாங்க 25.09% வாக்கு திமுகவுக்கு, எங்க கூட்டணிக்கு 33% வாக்கு. நாங்கள் முதலிடம் தமிழகத்தில் 40க்கு 40 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். பல முனை போட்டி ஏற்பட்டிருக்க யாருக்கு வெற்றி, எந்த அணி பலமாக இருக்குன்னு சொல்ல, அதிமுக நாங்கள் மிக பலமாக இருக்கோம் என்று சொல்ல, நாங்கள் ஒரு வலுவான கூட்டணியை அமைத்திருக்கின்றோம் என்று பாரதிய ஜனதா சொல்ல, சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தா இந்த ப்ரூவன் சதவீதத்தின் அடிப்படையில் திமுக தான் பலமாக இருக்கிறது என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறது. ஆக ஒரு பலமான ஒரு போட்டி ஏற்பட்டிருக்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது. இது யாருக்கு சாதகமாக அமையும், இந்த அணி மாற்று சக்தியாக இருக்குமா, வாக்குகளை மட்டும்தான் பிரிக்குமா, பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு அப்பாவு, அதே போல கங்கா, அதே போல வானதி ஸ்ரீனிவாஸ் மற்றும் தொலைபேசி வாயிலாக இணைந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் திரு திருக்கச்சூர் ஆறுமுகம் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.